ஹாய் காய்ஸ். நான் கேரளா ஸ்டைலில் வந்து சூரை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். ஃபுல் கேரளா ஸ்டைல் தான். ஆமாம், வீட்டில் வாங்க பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம். 2 சூரை மீன், நல்லா ஃப்ரெஷ் மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷு கடல்லேருந்து டேரெக்டாக வந்த மீன் தான் அது. நம்ம ஐஸ் மீன்லாம் வாங்குறது கிடையாது. நான் இப்போ ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து இந்த மீன் தேய்க்கிறதுக்குன்னே நாங்கள் வேறு செப்பரேட்டாக வச்சுன்னுக்கிறது. அது பாத்திரம்லாம் தேய்க்க மாட்டோம், மீன் தேய்க்கிறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவோம். ஆமாம், அந்த ஸ்க்ரப்பு போட்டு நம்ம தேய்ச்சோம்னா அதில் ஒரு ஒயிட் கலர் கோட்டு இருக்கும். அந்த கோட்டு போயிடும் மீனில். அந்த கோட்டு இருந்துச்சுன்னா மீன் வந்து ஒரே கவுச்சுனா தரிக்கும், அதனால தான். அப்போ அந்த ஸ்க்ரப்பு போட்டு தேய்க்கும் போது அது போயிடும். அதுக்காக தான் கல்லெல்லாம் போட்டு தேய்க்க தேவையில்லை. இந்த மீனை நல்லா ஸ்க்ரப்லேயே போட்டு தேய்ச்சிக்கணும்னா போயிடும். கோல்டு இந்த ஒரு ஒயிட் சில்வர் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியில் பார்த்தா தெரியும். அது போயிடும், அந்த அழுக்கெல்லாம் போயிட்ட பிறகு நல்லா தேய்ச்சி நல்லா ஸ்க்ரப்லேயே நல்லா தேய்ச்சோம்னா மீன் நல்லா ஒயிட் கலரில் வரும், நல்லா க்ளீன் ஆகும். ஆமாம், நல்லா தேய்ச்சி கழுகிட்டு அந்த கத்திரிக்கோள் வந்து நம்ம சாதா கத்திரிக்கோளில் வெட்டினா வராது. இது மீன் வெட்டுறதுக்குன்னே கத்திரிக்கோள். அந்த மீனுக்கு அந்த இதில் கட்டினா தான் அந்த முள் வந்து கரெக்டாக கட்டு ஆகும். நம்ம சாதா கத்திரிக்கோளில் கட் பண்ணால் கட்டு ஆகாது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்களா, அந்த சைடில் வந்து வெட்டுறது வந்து அந்த முள் மாரி சின்னதாக செதம்பல் இருக்கும், அதுதான் வெட்டுறது தான். அது செதுக்கி எடுக்கிறது தான். செதுக்கி எடுத்துட்டு கழுவி நல்லா நல்ல ஃப்ரெஷ் மீன். ஐஸ் மீன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, வாங்குறதும் கிடையாது. நம்ம கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால மீன்காரங்கள்ட்ட சொன்னோன்னா டேரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷு மீன். இது எங்கள் வீட்டு செல்ல பிராணி, செல்லக்குட்டி. இதுவும் இருக்குது, இவங்க அம்மாவும் இருக்கா. ஆமாம், வெட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். 2 மீனும் நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா ஸ்டைல் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முள் அவ்வளோ கிடையாது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சிக்கன்லாம் சாப்பிட்றோம் பார்த்தியா, அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். அந்த மீனில் மீட்டாகவே இருக்கும், அப்படியே முள் கிடைக்காது, ஒன்றுமே இருக்காது, நடுமுள் மட்டும்தான் இருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா கழுவிட்டு வாங்க இப்போ வெட்டலாம். எப்படி வெட்டுறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. பார்த்தீங்களா, வெட்டிட்டு அந்த தலை வெட்டுறது வந்து ஈஸி தான், பெருசெல்லாம் கிடையாது. பார்த்தீங்களா, நான் வெட்டுற மாதிரி அந்த செதல்லேருந்து சைடாக வெட்டி நம்ம இது பண்ணோம்னா அந்த லாக்கு தான், அது ஒரு லாக்கு மாதிரி இழுத்தோம்னா வந்துடும், தலை தனியாக வந்துடும். அந்த குடல் அதிகமாக கிடையாது. அந்த தலை இழுக்கும் போதே அந்த குடலும் சேர்ந்து வந்துடும். ஆமாம், வெரி ஈஸி தான். அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அந்த மீன் வெட்டுறது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பார்த்தீங்களா, அந்த சைடில் ஒரு வெட்டு, அந்த சைடில் ஒரு வெட்டு, நடுவில் ஒரு இது பண்ணி இழுத்திங்கன்னா வந்துருச்சு. பார்த்தீங்களா. ஆமாம், மீன் குழம்புன்னு ஆகிடாது. ஆமாம், இப்போ இந்த தலையில் வந்து அந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அது வேண்டாம். அதில் வந்து மீட்டு இறைச்சி ஒன்றுமே இருக்காது, சும்மா தான் இருக்குது. அது தள்ளி வெட்டி போட்டுடலாம். தலை மட்டும் எடுத்துக்கலாம் வெட்டிட்டு. அந்த மாதிரி 2 தலையிலையுமே வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துக்கிட்டோமா, நல்லாயிருக்கும். தலை டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீனோட தலை தான் சூப்பராக இருக்கும். ஆமாம், பார்த்தீங்களா, வெட்டியாச்சா. நாங்கள் இப்போ பீஸ் போடலாம். பீஸ் போடுறது வந்து பார்க்கலாம். பீஸ் போடலாமா. ரொம்ப மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் மீடியமாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் மொத்தமாக போட்டால் வேகாது, புளியெலாம் இறங்காது. உப்பு புளியெலாம் பிடிக்கணும் இல்லையா, அதனால் திட்டமாக போட்டுக்கோங்க பீஸு. இப்போ 2 மீனும் பீஸ் போட்டாச்சு. போட்டோம் பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரெஷ் மீன். உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போதே தெரியும், ஐஸ் மீன்லாம் கிடையாது. போட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போடுறதுக்கு எவ்வளோ ஸ்லைஸாக வருதுன்னு. பழைய மீனாக இருந்தால் நம்ம பீஸ் போடும் போதே அந்த உள்ளே இருக்கிற அந்த பீஸ்லாம் பார்த்தீங்களா, அப்படி குழஞ்சி பிரிஞ்சு ஒரு லேயராக. ஆனால் இது வரல பார்த்தீங்களா. ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் மட்டும்தான் இப்படி கட் பண்ண முடியும் நம்மளால். ஓகேச்சா, நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம் வாங்க. சுத்தமாக கழுவிக்கலாமா, தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். வேண்டாம், அதெல்லாம் வந்து எடுக்கலாம், வேணாம். எங்கள் பூனைக்கு போட்டோம், நாங்கள் அவளுக்கு கொடுக்கணும்ல சாப்பிட்றதுக்கு, அதனால் அது போட்டோம். கழுவிக்கலாம். 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இது எவ்வளோ வாஷ் பண்ணாலும் ரத்தம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஏன்னா ஃப்ரெஷ் மீன் இல்லையா, அதனால் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா 4-5 தடவை கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மீனை. வாஷ் பண்ணியாச்சா, வாஷ் பண்ணி எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம்.
நல்லாயிருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு நாளைக்கு காலையில் சாப்பிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த கேரளா ஸ்டைல் குழம்புங்கிறது இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். இது குடம்புளி வெட்டிச்ச குழம்புன்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஆமாம், புளி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம செய்கிறோம், அதனால் வெட்டிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம வந்து குழம்புன்னு சொல்கிறோம், இவங்க கறின்னு சொல்லுவாங்க, மீன் கறி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சுத்தமாக கழுவி வச்சா மீன் எந்த அளவுக்கு கழுவுறோமோ அந்த அளவுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். கேரளாவில் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது, அதனால் எந்த ஒரு நாளும் கழுவிக்கலாம். 24 மணி நேரமும் தண்ணி இருக்கும். சரிங்களா, சுத்தமாக கழுவியாச்சா, கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஒயிட் ஆயிடுச்சுன்னு. சுத்தமாக கழுவியாச்சு, குழம்பு வைக்கலாம் வாங்க. கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறது. அது மேலே கருவேப்பிலை, ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, புளி போட்டுக்கலாம். ஒரு 3-4 புளி போட்டுக்கலாம். போட்டுட்டு குடம்புளி, இது நம்ம புளி கிடையாது, குடம்புளி கேரளா புளி சொல்லுவாங்க. அந்த புளி ஊற வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் பொடி 1 டீஸ்பூனு, தேவைங்க உப்பு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ஏன்னா மீன்லேருந்து தண்ணி வரும், அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்க. பார்த்தீங்களா, மூடி வச்சுட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு பிடிக்க வைக்கிட்டோம், நல்லா தீ பிடிக்கிட்டோம். மீன் குழம்புலாம் அடுப்பில் வச்சா தான் நல்லா டேஸ்ட்டு. இப்போ தான் கேஸ் எல்லாம் இருக்குது, கேஸில் வச்சுக்கிறோம். ஆமாம், நல்லா அடுப்பு பிடிச்சிச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ரொம்ப கொதிக்கு இதாக்க வேணாம். நம்ம கொதிக்கும் போது அந்த மீனில் இருக்கிற எண்ணெய்லாம் தெளிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் போதும். எடுத்து வச்சிட்டோமா, கடாய் வச்சிடுறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம், ஒரு 50 கிராம். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைன்னா இதில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம், இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15, ஒரு வெள்ளை துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை. வெந்தயம் போட்டோமா, கடுகு வெடிக்கிற மாரி வெடிக்குதா, வெடித்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாலாம் அந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா வழட்டிக்கலாம். கறிணுன்ற அளவுக்குலாம் அது முறிஞ்சி வரணுன்றதுலாம் கிடையாது. ஒரு கண்ணாடி பருவத்துக்கு வரும்போது நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இது மசாலா வந்து அதிகமாகலாம் கிடையாது, இதுதான் அம்மா பொண்ணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் வீட்டில் இருக்குது. இப்போ வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. மிளகாத்தூள் நம்ம சாதா மிளகாத்தூள், நம்ம குழம்புத்தூள் கிடையாது, வெறும் மிளகாத்தூள். ஆமாம், பார்த்தீங்களா கண்ணாடி பருவத்துக்கு வதங்கிடுச்சா. சின்ன வெங்காயம் வதங்கி வந்த உடனே நம்ம மிளகாத்தூளை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா கிண்டி விடுங்க, கறி விட்டுறக்கூடாது, தீ கம்மியாக இருக்கணும். ஆமாம், மிளகாத்தூள், அடுத்து மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கரிஞ்சிடக்கூடாது, தீ கம்மியாக வச்சுக்கோங்க அந்த ஸ்டேஜில். இப்போ அந்த வேவிச்சு வச்சுக்கிறேன் பார்த்தியா மீனோட தண்ணி, அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் நான் ஊற்றி கிரேவி பதத்துக்கு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வர மாதிரி இருக்கும். அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. பச்சை தண்ணி ஊற்றினா அந்த டேஸ்ட்டு வராது. அதான் அந்த மீன் வேவிச்சு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம வேவிச்சு வச்சுக்கிற மீனையும் கூடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க போட்டுக்கலாம். அந்த ஸ்டேஜில் வந்து உப்பு உங்களுக்கு பாருங்கள், உப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே மீன் வேவிக்கும் போது உப்பு போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால் உப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மூடி போட்டு 2 கொதி வரட்டும், கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கிட்டோம், மூடி போட்டுடலாமா, மூடி போட்டுடலாம். போட்டாச்சு. பார்த்தீங்களா, கொதிச்சு எண்ணெய் தனியாக தெளிஞ்சு வருதா, அவ்வளோதாங்க. வெறும் சிம்பிளுங்க. கறி வைக்கிறதும் சரி, குழம்பு வைக்கிறதும் சரி, நம்ம மீன் வெட்டுறதும் சரி, இது வெறும் கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஊர் மாரி வெங்காயம் இறஞ்சிக்கிட்டு தக்காளி இறஞ்சிக்கிட்டுலாம் செய்ய தேவையே கிடையாது. ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஊர் மாரி நிறைய குழம்புத்தியெல்லாம் சாப்பிட தேவையில்ல. ஒரே ஒரு மீன், ஒரு 2 டீஸ்பூன் சாறு இருந்தால் போதும் சாப்பிட்றதுக்கு. நல்லாயிருக்கும். உப்பு புளி காரம் எல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம், எப்படி இதுன்னு பார்க்கலாம். போட்டோமா, வாங்க. சோறு ஜெயா அரிசின்னு சொல்லுவாங்க, இங்கே சோறு இதுதான். இந்த சோத்துக்கும் இந்த குழம்புக்கும் நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.